பிற்படுத்தப்பட்டவன் என்பதை ஒரு சொல் உணர்த்துகிறது, அது தலித். இந்த வார்த்தையை 1930 பயன்படுத்திய மனிதன் மகாத்மா காந்தி. இன்று நீங்கள் தலித் இலக்கியம் பேசுகிறீர்கள், தலித் வார்த்தையை சொல்கிறீர்கள். 1930 தலித் என்ற வார்த்தையை சொல்லி மகாத்மா எழுதுகிறார். வியந்து வியந்து நான் காந்தியத்தை காதலிக்கிறேன். மகாத்மா எழுதுகிறார், they are not oppressed, they are suppressed. நண்பர்களே, இந்த அப்ரஸ்ட் சப்ரஸ்ட் என்ற ரெண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அவர் பேசுகிறார். ஒடுங்குவது என்பது வேறு, ஒடுக்கப்படுவது என்பது வேறு. அவர்கள் தாங்களாகவே ஒடுங்கியவர்கள் இல்லை, ஒடுக்கப்பட்டவர்கள். எனவே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடிவு வர வேண்டும். சாதி தீண்டாமை சாகிற போது சாதியும் சேர்ந்து செத்து போகுமானால் அதற்காக ஒரு துளி கண்ணீரும் விடமாட்டேன் என்று சொன்ன மனிதன் மகாத்மா. அந்த காந்தியினுடைய அறவழி ஆயுதத்தை கையிலே இடுங்கள். அறம் சார்ந்து அரசியல் நடக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய முன்னோர்கள் பாடிவிட்டு சென்ற புறநானூறு முதலில் எடுத்து தெளிவாக சொல்வது அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அரசின் கொற்றம் அறநெறி. அறம் சார்ந்த அரசியல் நடக்க வேண்டும் என்றால் காந்தியம் ஒன்றுதான் உங்களுக்கு தீர்வு. அந்த காந்தியத்தில் எந்த வகையிலும் மாறுபடாத கம்யூனிஸ்டுகள் காந்தியவாதிகளாகவே என் பார்வையில் வாழுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த காந்திய மேடையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எளிமை சார்ந்தும் நேர்மை சார்ந்தும் தன் நீண்ட அரசியல் வாழ்வில் அடுத்தவன் குறை சொல்ல முடியாதபடி ஒரு கரைபடியாத வாழ்க்கையை வாழுகிற வைகோ வர வேண்டும் என்று நினைத்தேன். நண்பர்களே, முடிக்கிறேன். நான் 3 பேரும் வந்து உட்கார வேண்டும் என்பது என் ஆசை. வரச் செய்தேன். பிறகு உங்கள் விருப்பம், அவர்கள் விருப்பம். நிறைவாக சொல்கிறேன், 4 பக்கங்களிலும் நாங்கள் குடம் வைத்திருக்கிறோம் பிச்சைக்காக, எங்களுக்கு அல்ல. பலாமரத்தை முந்திரி காட்டை இழந்துவிட்டு பசியோடு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் 10 நாட்களுக்கு மேலாக பரிதவித்து கிடக்கக்கூடிய மக்களின் துயரம் உங்கள் கண் முன்னாலே தரிசனம் தந்தால் அந்த குடங்களை நிரப்பிவிட்டு செல்லுங்கள். அந்த குடங்களில் நிரம்பக்கூடிய பணத்தை கொண்டு போனால் குறைந்தது 100 குடும்பங்களின் பசியாறினால் கூட நீங்கள் மாற்று அரசியலை கொண்டு வருகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் காந்தியத்தின் பின்னாலே நடக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் நல்ல தலைவனை முதல்வராக கொண்டு வந்து உட்கார செய்கிறீர்களோ இல்லையோ, குறைந்தது 100 குடும்பங்களின் பசி தீர்ப்பதற்காவது இந்த கூட்டம் உதவட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அன்பர்களே, கடந்த 1 மணி நேரமாக நீண்டதோர் எழுச்சி உரை ஆற்றி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குருஷேத்திர போரில் சாரதியாக இருப்பதற்கு தயார் என்று தன்னை பிரகடனப்படுத்தி அமர்ந்திருக்கிறார் திரு தமிழறிவுமணியன் அவர்கள். அவர்களை அனைவரும் பலத்த கரவொலியோடு அவரது உரைக்கு நன்றி தெரிவிப்போம். அன்பர்களே, இனி நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். தமிழே இவரால் வளர்ந்தது, தமிழகமும் இவரால் விழித்தது, அமுதே இவரது தமிழ் வாக்கு 100 படி, தோணியைப் போல் இவர் சுமந்து சென்றார், தன் சுகம் கருதாமல் வாழ்ந்து விட்டார். பொதுமக்கள் யாரையும் கிடைத்ததில்லை, ஊர் பொதுப்பணத்தில் தன்னை வளர்த்ததில்லை, அதிசய பழக்கங்கள் ஏதுமில்லை, நல் அன்புக்கும் அறிவிற்கும் அவரே இல்லை. பதவிகளுக்கும் பேரங்களுக்கும் சமரசங்களுக்கும் இரையாகி கிடக்கும் தமிழக அரசியலில் இதோ ஒரு போராட்ட புயல் உரிமை பட்டயத்தை உயர்த்தி வெற்றி சங்கொலி முழங்க வருகிறார் வைகோ.